திருச்சிற்றம்பலம். மண்ணுலகத்தினிற் பிறவி மாசற எண்ணிய பொருளெல்லாம் அணுதில் எழுதின் முற்றுற கண்ணுதலுடையதோர் களித்து மாமுகப் பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். இன்றைக்கு நாங்கள் 9ஆம் திருமுறையில இன்றைக்கு கருவூர் தேவர் அருளி செய்த திருவிசைப்பா படிக்க போறோம். கருவூர் தேவர் ஆண்டி வாசியுங்கோ. கருவூர் தேவியர் ஆண்டி இருங்கோ, அன்மியூட் பண்ணுங்க ஆண்டி. ஆண்டி மியூட் கேட்குறீங்களா? அதுக்கு இடையில நான் வாசிக்கிறேன். கருவூர் தேவர் அருளி செய்த திருவிசைப்பா. கருவூர் பாடிய திருவிசைப்பாவில் 10 திருப்பதிகங்கள் காணப்படுகின்றன. அவை தில்லைச்சிற்றம்பலம், திருக்களந்தை, ஆதித்தேஸ்வரம், திருக்கீழ்கோட்டூர், மணியம்பலம், திருமுகத்தலை, இல்ல திருக்களந்தை அது படிச்சீங்களே. ஓகே, திருமுகத்தலை. ஓகே, திருக்களந்தை, ஆதிச்சேரம், திருக்கீழ்கோட்டு, மணியம்பலம், திருமுகத்தலை, திரைலோக்கிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழாச்சரம், திருப்பூவனம், திருச்சாட்டியக்குடி, தஞ்சை ராசேச்சரம், திருவுடை மருது என்னும் திருத்தலங்களில் கோயில் கொண்டருளிய சிவபெருமானை பரவி போற்றியவனாக அமைந்துள்ள இத்திருப்பதிகங்களில் காணப்படும் குறிப்புகளை கொண்டு இவற்றை பாரியருளிய கருவூர்த்தேவரது வரலாற்றையும் ஓரளவு உணர்ந்து கொள்ளலாம். இவ்வாசிரியர் தாம் பாடிய பதியங்களில் இறுதியில் உள்ள திருக்கடை காப்பு செயல்களில் கருவூரன் என்றும் கருவூரேன் என்றும் கருவூர் என்றும் தம்மை குறிப்பிட்டுள்ளார். இக்குறிப்பினால் இவர் கருவூரில் பிறந்து வளர்ந்தார் என்பதும், கருவூருடன் நெருங்கிய தொடர்புடையவரானால் கருவூரன் என அழைக்கப்பெற்றார் என்பதும் நன்கு விளங்கும். கருவூர் என்பது இந்நாளில் கரூர் எனப்படும். கொங்கு நாட்டு சிவத்தலங்களில் ஒன்று இவ்வூர் உள்ள திருக்கோயில் திருவானிலை என வழங்கப்பெறும். இக்கோயிலின் உள்ளே தென்மேற்கு திசையில் கருவூர் தேவருக்குரிய கோயில் அமைந்துள்ளது. கலைபயில கருவூரன். கருவூர் தேவர் வேதியர் குலத்தில் பிறந்தவர். வேதங்களை முறைப்படி ஓதி வைதிக நெறியில் வாழ்ந்தொழிக்க பெரியார். இச்செய்தி ஆரணம் பிதற்றும் பித்தனே என்றும், செழுமறை தெரியும் திகழ் கருவூரனேன் என்றும், கருவூர் ஆரணம் பொழிந்த பவளவா என்றும் இவ்வாசிரியர் தம்மை பற்றி கூறும் குறிப்புகளால் இறுதி விளங்கும். இவர் மக்களுக்கு நலந்தருவனவாகிய கலைகள் பலவற்றையும் நன்கு பயின்றவர். நலமலி கலைவயில் கருவூர் எனவும், காட்டிய பொருட்கலையில் பயில் கருவூரன் எனவும் வரும் தொடர்களால் இச்செய்தி புலனாகிறது. சரி, தனாவடிங்க. திருச்சிட்டம்பலம். வேதங்களை முறைப்படி ஓதியுணர்ந்த கருவூர் தேவர் தனது தாய்மொழியாகிய தமிழின் இனிமையினையும் எப்பொருள்களையும் தெளிய அறிவிக்கும் தெளிவுடைமையினையும் நன்கு தேர்ந்து அமிழ்தினும் இனிய தமிழ் பாடல்களின் சுவைய நலங்களை துய்த்து மகிழ்ந்தார். தனக்கு முன் வாழ்ந்த அருளாசிரியர்கள் இறைவனை போற்றி உளமுவந்த போதெல்லாம் உகந்துகந்து பாடிய செழும் பாடல்களை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதி இன்புற்றார். இளமை யாக்கை செல்வம் என்பன என்றும் ஒரு நிலையில் நிற்பன அல்ல என தெளிந்தார். நிலையா வாழ்க்கையில் ஈடுபடுவன வல்லேன் என துறவரமாகிய தூய நெறியினை மேற்கொண்டார். இறைவன் எழுந்தருளிய திருத்தலங்கள் தோறும் சென்று அப்பெருமானை வழிபட்டு போற்றுதலை இம்மக்கட்பிறவியாற்பெறும் பெரும் பயனென கருதி ஒழுகினார். எல்லாம் வல்ல கடவுளை வாயார பாடி போற்றி தொண்டர் கூட்டத்திலே கடவுளை கண்டு இன்புறலாயமென்றும், இறைவனது பொருள் புகழை இனிய இசைத்தமிழை திறத்தாற் பாடி போற்றும் மெய்யடியார்கள் கூட்டத்தை விட்டு இறைவன்
கணப்பொழுதும் பிரிந்துரைதல் இல்லை என்றும் முன்னை பெரியோர்கள் பாடிய பாடற்பொருட்களை உளங்கொண்டு மெய்யடியார் கூட்டத்தில் கலந்து நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பி இறைவனை வழிபடுதலேயே தமக்குரிய சிறந்த கடமையாக கொண்டு ஒழுகினார். பகற்பொழுதெல்லாம் இறைவனை இனிய தமிழாற் பாடி பரவுதலும் எல்லோரும் அயர்ந்து கண்ணுறங்கும் நள்ளிருட்பொழுதில் ஓரிடத்து உயிராவண்ணம் அமர்ந்திருந்து தம் உயிர்க்குயிராகிய இறைவனை உற்று நோக்கி உள்ளமாகிய கிளியிலே அப்பெருமானது திருவுருவை ஓவியமாக எழுதி பார்த்து சிவயோக நெறி நிலைபெற இருத்தலும் இவருடைய அன்றாட அலுவல்களாயின. இவ்வாறு இரவு பகலாக இறைவனது திருவருளை எண்ணி மகிழும் இயல்பினராகிய இப்பெரியார் உணர்வின் நேர்வர வரும் சிவபோகமாகிய பேரின்பெல்லியை தம் ஐம்பொறிகளாலும் நுகர்ந்து இன்புறும் நட்பேருடையவனாயினார். மாற்ற மனங்களிய நின்ற மறையோனை தன் கண்ணார கண்டு நின்ற பெருமானை தன் காணார கண்டு பிறவினோல் தீர்க்கும் அருமருந்தாகிய இறைவனது அருளாரமுதத்தை ஆரப் பருகி அல்லலெல்லாம் தீர்க்க பெற்று அகமகிழ்ந்த தாம் பெற்ற பேரின்பத்தை எல்லோரும் பெற்று இன்புற வேண்டும் என விரும்பினார். வேதமாகிய தேனை நிறைய பருகி இன்புற்று இப்பெரியார் வேதங்கள் ஐயாவென ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனாகிய இறைவனது திருவருளை அடைந்து இன்புறுவதற்கு வீறு உயர் செந்தமிழால் ஞானசம்பந்த பிள்ளையார் அமைத்த பதிக பெருவழியை நாடினர். இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணாத இறைவனது பேரருட்பண்பினை இவ்வுலகோர் அனைவரும் உணர்ந்து மகிழ்வதற்கு ஏற்ற வகையில் ஆலைப்படு கரும்பின் சாறு போன்றும் ஆரா அமிழ்தம் போன்றும் அன்னிக்கும் இனிய தமிழ் பாடல்களை பாடி அருளினர். பதிக பெருவழி நாடி பாடி அருளுதல். இவ்வாசிரியர் சிவயோக நெறி நின்ற சித்தராய் நோய் முதுமை முதலிய துன்பமின்றி இவ்வுலகில் நெடுங்காலம் வாழ்ந்தவர் என்பது அருந்தி அல்லல் தீர் கருவூர் அறிந்த சொன்மாலை என வரும் தொடரால் இனிது புலனாகும். கருவூர் சித்தராகிய பெரியார் இவ்வுலகில் நெடுங்காலம் வாழ்த்தமைக்கு அருமை நிறைந்த தமிழ் பாடல்களால் இறைவனை பாடி மகிழ வேண்டும் என்னும் பெருவிருப்பமே காரணமாகும். இதனை ஆரணத்தேன் பருகி அருந்த தமிழ் மாலை பகரவரும் காரணத்தின் நிலைபெற்ற கருவூரன் தமிழ் மாலை என வரும் தொடரால் இவ்வாசிரியரே உலகினருக்கு விளங்க எடுத்துரைத்தமை காணலாம். உலக மக்கள் அனைவரும் கண்ணயர்ந்து உறங்கும் நடுயாம பொழுதிலே ஒன்றிய சிந்தையுடன் சிவயோக நிலையில் அமர்ந்திருந்து எல்லாம் வெல்ல சிவபெருமானை நினைந்து போற்றி ஞாயிற்று ஒளியும் கண்ணொளியும் ஒருங்கியைத்தாற் போன்று அப்பெருமானது திருவரில் ஒன்றி இன்புறும் நிலையில் தாம் திருவிசைய பாடிய திறத்தினை ஒருங்கியிருங்கண்ணின் புன்மாக்கள் உறங்கிருள் நடுநல் ஜாமத்தோர் கருங்கணின் இமைக்கும் செழுஞ்சுடர் விளக்கம் கலந்துணர் கருவூர் தரும் கரும்பணிய தீந்தமிழ் மாலை என வரும் தொடர் ஆட்கருவூர் தேவர் தெளிவாக கூறியுள்ளார். நீர் கலந்த பாலை நெருப்பில் வைத்து காய்ச்சுங்கால் நீர் முழுவதும் சுண்டி போக பால் முன்னிலும் பன்மடங்கு இன்சுவை பெறுதல் போல இறைவனது திருவருளாகிய தீயின் முன்னர் தம்பால் உள்ள நீரணிய தீவினை அறவே கெட்டொழிய பாலனைய அனுபடியுங்க. புண்ணியம் திருச்சிட்டம்பலம். புண்ணியம் நஞ்ஞானமாகிய இன்சுவை உடையதாய் விளங்குமாறு தாம் சிவயோக நெறியில் ஒழுகிய திறத்தினையும்
அந்நிலையில் இறைவன் யாவராலும் உணர்தற்கரிய தனது நுண்ணிய தன்மையினை அடியார்க்கு எளிவரும் பெருங்கருணைத்திறமாகிய எளிமையின் உள்ளே அடக்கிக் கொண்டு எளிவந்து தோன்றி தம் கண்ணினுட்கரு விழி எனக் கலந்து அகலாது நின்று தனது திருப்பிறற்கோலத்தை காட்டி அருளிய திறத்தினையும் பண்ணிய தழல்காய் பாலலாம் நீர் போல் பாவம் முன் பறைந்து பாலனைய புண்ணியம் பின் சென்றறிவினுக்கறிய புகுந்ததோர் யோகினிற் பொழிந்து நுண்ணியை எனினும் நம்ப நின் பெருமை நுண்ணடை ஒடுங்க நீ வந்தென் கண்ணின் நுண்மணியிற் கலந்தனை கங்கை கொண்ட சோழீச்சரத்தானே என வரும் திருப்பாடலில் அழகு பெற விரித்துரைத்துள்ளார். கருவூர்தேவர் காலம் கிறிஸ்துவின் 985 முதல் 1014 வரை தமிழகத்தை ஆட்சி புரிந்த பெருவேந்தன் முதலாம் இராசராச சோழன் ஆவார். இவ்வேந்தர் பெருமான் தஞ்சை நகரத்தின் தக்கினமேரி எனும் பெயருடன் ராசராசேத்திர கோயிலை கட்டினான். இவ்வேந்தனுடைய புதல்வராக தோன்றி கங்கையாறு பாயும் வடநாட்டு மன்னரை தன்னடிப்படுத்தி கடல் கடந்து கடாரம் முதலிய வெளிநாடுகளை வென்று மேம்பட்ட கங்கை கொண்ட சோழன் என்பார். தான் தன் பெயரால் பொதுவாக அமைத்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழேச்சரம் என்ற திருக்கோயிலை கட்டினான். இவ்வேந்தன் கிறிஸ்துக்கு பின் 1012 முதல் 1044 ஆண்டு வரை தமிழகத்தை ஆட்சி புரிந்தார். இரு பெருவேந்தர்களாலும் கட்டப்பெற்ற 2 திருக்கோயில்களையும் நேரில் கண்டு மகிழ்ந்த கருவூர் தேவர் அங்கு எழுந்தருளியுள்ள சிவபெருமானை திருவிசைப்பா பாடி பரவி போற்றியுள்ளார். எனவே இப்பெரியார் மேற்குறித்த முதலாம் ராசராச சோழன் முதலாம் ராசேந்திரன் ஆகிய இரு பெருவேந்தர் காலத்தும் இருந்தவர் என்பது நன்கு துணியப்படும். எனவே இவ்வாசிரியர் கிறிஸ்துக்கு பின் 10ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 11ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தவர் என கொள்ளலாம். நந்தி சம்மானிக்கிறீங்களோ? ஆமாம், நிக்கிறேன். கருவூர் கருவூர் தேவர் செயற்கரிய செய்த சிவயோகி. முதலாம் ராசராச சோழன் தஞ்சையில் ராசராசேச்சர திருக்கோயிலை கட்டி முடித்து அக்கோயிலினுள்ளே பெருவுடையாரை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அஷ்டவந்தன மருந்து இலகி சிவலிங்க திருவுருவம் மருந்தினார் பிணிப்புறாமையை கேள்வியுற்ற கருவூர் தேவர் தஞ்சைக்கு சென்று தமது வாயிற்றம்பலத்தால் அஷ்டபந்தன மருந்தினை இறுகும்படி செய்து பெருவுடையாரை நிலவர நிறுத்தினார் என செவிவழி செய்தி ஒன்று வழங்கி வருகிறது. வாயிற்றம்பலம் தஞ்சை ராசராசேச்சர திருக்கோயிலின் திருப்பணி ராசராச சோழனது 19ஆம் ஆட்சியாண்டில் தொடங்கப்பெற்று அவனது ஆட்சியின் 25ஆம் ஆண்டில் நிறைவேற்றி குடமுழுக்கு நடைபெற்றது. குடமுழுக்கு நிகழ்ந்த காலமாகிய கிறிஸ்துக்கு பின் 1010ஆம் ஆண்டு தொடங்கி கங்கை கொண்ட சோழன் ஆட்சி காலமாகிய கிறிஸ்துக்கு பின் 1044ஆம் ஆண்டு வரை அப்பெருவேந்தர்களை நெருங்கி அளவலாவின் நிலையினராய் கருவூர் தேவர் சிவநெறியினை வளர்த்து வந்தார். துறந்தார்தம் தூணறிக்கட் சென்ற பெரியார் சோழ மன்னர்பால் அளவற்ற பேரன்புடையவராய் அவர்களுக்கு சிவனது திருவருளில் நம்பிக்கை உண்டாக்கி சிவநெறியில் தளராத உறுதியுடையராய் ஒழுக பணித்தார். அதை கொஞ்சம் மேலிடுங்கோ. பணித்தார். சோழரது பேரரசு நாடெங்கும் விரிந்து சிறத்தற்கு இன்றியமையாத தருகன் உணர்வினை தமிழ் மக்கள் உள்ளத்தே கிளர்ந்தெழச் செய்தருளினர். முடிவேந்தர் அடிபணிந்து போற்றும் திருவருட் செல்வராகிய சிவயோகியார் அரசர் பெருந்திருவினை நுகர்தற்கேற்ற நல்ல வாய்ப்பினை தாம் பெற்றிருந்தும் அவ்வாய்ப்பு தம்மை உலகிய பாசத்தில் பிணித்து விடுமென தெளிந்தவராதலின் அரசர் பெருஞ்செல்வத்தை நுகரும் உளவின்றி கையில் ஓட்டினை உண்கலனாக ஏந்தி கொண்டு ஊர்தோறும் திரிந்து பிச்சை ஏற்று உண்ணும் எளிய வாழ்க்கையினையே மேற்கொண்டொழுகினர். இங்கனம் தெருவில் பிச்சையேற்று திரியும் கருவூர்த்தவரின் உள்ள துயர்ச்சியினை நன்குணர்ந்த கங்கை கொண்ட சோழன் அச்சிவயோகியாரை பணிந்து அவர் திருவாய் மலர்ந்தொழிய திருவிசைப்பா திருப்பதியங்களை இறைவன் முன்னர்
இறைவன் திருமுன்னர் அன்புடன் ஓதி வழிபடும் வாயிலாக இறைவனது திருவருளை நிரம்பப் பெற்று வேந்தரெல்லாந்தன் ஆன வழியடங்கி ஒழுகச் செய்யும் வீறுடைய பேரரசனாக விளங்கினான். இச்செய்தியினை செல்வநாயகி அம்மா நிக்கிறீங்களோ? அன்மியூட் பண்ணி ஆமா. படிங்க. மங்கை. பாடட்டும் அவா டீச்சர். இல்ல படியுங்க. சொன்னா நீங்க படியுங்க. அவ கணக்க வாச்சிட்டா நீங்க மங்கை படியுங்க. மங்கையோடிருந்தே யோகு செய்வானை வளருளந்திங்களை முடிமேல் கங்கையோடணியும் கடவுளை கங்கை கொண்ட சோழேச்சரத்தானை அங்கையோடேந்தி பலி திரு கருவூர் அறைந்த சொன்மாலையால் ஆளை செங்கையோடு உலகில் அரசு வீட்டிருந்து திளைப்பதும் சிவனருட்கடலே எனவரும் கங்கை கொண்ட சோலைச்சிற திருப்பிசைப்பாவின் திருக்கடை காப்பு செய்யுளில் கருவூர் தேவரே தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். சிவபெருமானுக்கு கங்கை கொண்ட சோலைச்சரம் என தன் பெயரால் பெருங்கோயில் எடுத்து அப்பெருமான்பால் அளவிலா பேரன்புடையவனாகி விளங்கிய கங்கை கொண்ட சோழன் எல்லாம் வல்ல இறைவனது திருவருளால் வேந்தரெல்லாம் வணங்கும் பெருவேந்தனாகி இவ்வுலகில் ஆணை சக்கரமாகிய ஆளியை செலுத்திய பேரரசு புரிந்தும் அவ்வரசு அரச போகமாகிய சிற்றின்பத்தில் ஆளாது அழுந்தாது சிவனருட்கடலாகிய பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து இன்புற்றான் என்ற நற்செய்தியை உலக மக்களுக்கு எடுத்துரைக்கும் முகமாக எல்லோரும் சிவனது திருவருளை விரும்பி செம்மை நெறியில் ஒழுகுதல் வேண்டும் என்பதனை இத்திருக்கடை காப்பு செய்யுளால் கருவூர் தேவர் அறிவுறுத்திய அருளிய திறம் என்றும் நினைந்து இன்புறுவதற்கு உரிய ஆகும். பதிக பொருள். கருவூர் தேவர் பாடிய 10 பதியங்களிலும் 103 பாடல்கள் காணப்படுகின்றன. கணம் விரிகுடுமி எனத் தொடங்கும் திருவிசைப்பா பதிகம் தில்லை பெருங்கோயிலை போற்றுவதாகும். இதன் கண் அமைந்த பாடல்கள் யாவும் பெரும்பெற்ற புலியூர் திருவள திருச்சிற்றம்பலமே என்ற முடிவுடன் அமைந்துள்ளன. கடத்தற்கரிய புறவியாகிய இப்பெருங்கடலில் கிடந்து கரை காணாது நீந்தி அலமரும் அறிவிலாதேனாகிய எளியேற்கு என்னுடன் தோன்றிய பொறிகளாகிய ஐவரும் நீங்கா பகைவராய் மேன்மேலும் இடர் விளைவிக்கின்றனர். இத்துன்ப நிலையில் எளியேற்கு துணையாய் நின்று இக்கடலினின்றும் கரையேற்றி என்னை ஒய்விப்பார் நின்னை தவிர வேறு யாருளர் என முறையிட்டால் அந்நிலையிலே தோன்றி நீ பிள்ளையாண்டி படியுங்க. பிள்ளையாண்டி அன்மியூட் பண்ணுங்க. ஓ ஒரு சிறிதும் தோன்றி நீ எடுக்கும். ஒரு சிறிதும் அஞ்சற்க என்று சொல்லி ஒரு சிறிதும் அஞ்சற்க என்று சொல்லி திருவருள் புரியும் இறைவன் எழுந்தருளிய கோயில் பெருங்குற்ற புலியூர் அமைந்த திருவளர் திருச்சிற்றம்பலே என்பதனை இவ்வரும் பிறவி பௌவம் நீத்தும் ஏழையேற்கென்னுடன் பிறந்த ஐவரும் பகே யார் துணை என்றால் அவ்வரும் ஏழையேற்கென்னுடன் பிறந்த ஐவரும் பகை. ஏழையேற்கென்னுடன் பிறந்த படிச்ச நீங்களே? ஓகே படிச்சனா? ஐவரும் பகையே யார் துணை என்றால் அஞ்சலி என்றருள் செய்வான் கோயில் கைவரும் பலனங்குளைத்த செஞ்சாலி கடச்சியர் களைதரு நிலன் செய்வரம் பருப்பும் பெரும்பெற்ற புலியூர் திரிவாளர் சிற்றம்பலமே எனவரும் அழகிய பாடலில் கருவூர் தேவர் விளக்கி உள்ளது. பாடல் புலனைந்தும் ஒரு கிளங்கி நெறிமயங்கி அழிந்தறிவிந்திட்டதை மேலுந்தி அலமந்த போதாக அஞ்சலேன் அருள் செய்வான் அவரும் கோயில் எனவரும் திருஞான சம்பந்த திருவாடலின் பெருமை அடியொற்றி அமைந்திருத்தல் காணலாம். பூத்திரளுவரும் செங்கதிர் விரியா புந்தியில் வந்த மால்விடையோன் தூத்திரட் பழங்கி தோன்றிய தோற்ற நின்றவன் என்ற கருவூர் தேவர் கொஞ்சம் குரல் பண்ணுங்க. மேல தெய்வ இறைவன தெய்வ மேல கொஞ்சம் குரல் பண்ணுங்க. மேலே எடுக்காமலா தேவன் இறைவன தெய்வ காட்சியை விளக்கும் பகுதி இன்றெனக்கருளி இருள் கடிந்து என் உள்ளத்து
எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின்தன்மை நிறப்பற நினைந்தேன் என்று திருவாசகத் தொடரையும் பளிங்கே கோல அறிவை பாகம் ஒத்தரு சமயங்கட்கொரு தலைவன் என வரும் திருஞான சம்பந்தர் திருவாரத் தொடரையும் நினைவுபடுத்துகிறது. மேலே நான் மீட் பண்ணுங்க. ஓகே. களந்தை என்பது தற்போதைய திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மாவட்டத்தில் உள்ள களப்பால் என்ற ஊராகும். களப்பால் களந்தை என மறைவிட்டு இவ்வூருள்ள கோயில்களுள் அழகிய நாதசுவாமி திருக்கோயில் முதலாம் ஆதித்த சோழனார் கட்டப்பெற்றமையால் ஆதீச்சரம் என வழங்கப்படுகின்றது கோயில். இத்திருப்பதிகம் சிவபெருமானுக்கு சிறந்த கோயிலாய் விளங்குவது தில்லை சிற்றம்பலமே என அதன் பெருமையை கூறுகின்றது. புறநேர்மை இது பாலையாள் என்ற பெரும்பண்ணின் இரண்டாவது தரமான நோதுரத்தின் அகநிலை பண் 21 என்ற எண்ணக்குரியது. இப்பண் காலை பண், அதிகாலை பள்ளியுணர்த்தும் பண், இக்காலம் பூபாலம் என்று சொல்லப்படும். பழைய ஏட்டில் ஸ்ரீகண்டி என்று சொல்லப்பட்டுள்ளது. இதன் சுவை உவகையும் மருட்கையில் இதற்கு ஒரே கட்டளைதான் சொல்லப்பட்டுள்ளது. அப்பர் சுவாமிகள் பதிகம் இப்பண்ணில் இல்லை. மற்ற 2 பதிகங்கள் உள்ளன. சம்பந்தர் 3ஆம் திருமுறையில 118வது பதிகம் இருந்து 123 வரை சம்பந்தற்ற. சுந்தரர் 83 திருமுறை தானே, அப்ப அது 83ஆம் பதிகம் 85 வரை ஆக 9 பதிகங்கள் இந்த புற நீர்மை பண்ணில இருக்குதான். சம்பந்தர் திருவாலக்கோயிலில் மங்கையர்க்கரசியாரை குலயாரையும் குலச்சிறையாரையும் சிறப்பித்து பாடிய மங்கையர்க்கரசி வளர்வர்கோன் பாவை என்ற பதிகம் மிக்க பிரசித்தி பெற்றது. சுந்தரரின் அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி நன்கு தெரிந்த பதிகம். அப்படியே தொண்டரடி தொழலும். பண்ணுகளை பற்றி சொல்லினா நாங்கள் இவ்வளவு நாளமும் 9ஆம் திருமுறையில இவ்வளவு நாளும் படிச்சது பஞ்சமம் என்றா அந்த பஞ்சமம் என்றா 5 புலன் பொறிகளும் சமமா இருந்த மாதிரி தான் அது மாதிரி தான் அது இருந்தது அந்த பாடல்கள். இப்ப புற நீர்பன்மையை பற்றி விளங்கப்படுத்தினோம். அதாலதான் இவ்வளவும் சொல்லினோம். அப்ப அந்த புற நீர்பன்மையோட தான் வெற்ற பாடல்கள் வரப்போகுது. கருவூர்த்தோவரோட 2வது பந்திய வாசிங்க. இவையன்றி வேறு சில சிறப்புகளும் பண்புக்குரியன. திருவிசைப்பாவாகிய 9ஆம் திருமுறையில் பண்புக்கு 3 பதியங்கள் உள்ளன. கருவூர் தேவர் பாடிய கோயில் திருக்களந்தை ஆதித்தேஸ்வரம், வேணாட்டிகள் பாடிய கோவில் மற்றும் ஒன்று இதன் பெயர் பற்றியது. இதன் பெயர் நோதிரம் என்றே 21ஆம் பண்ணுக்கு சொல்லப்பட்டுள்ளது. இது மிகவும் பழமையான பண். சாளரப்பாணி போல இதன் பெயரை ஏட்டில் படித்தவர்கள் நேத்திரம் என்று படித்திருக்கிறார்கள். இப்பண்ணின் பெயர் 5 நூல்களில் வருகிறது. அவை கால முறைப்படி பின்வருவன. சங்க நூலாகிய கலித்தொகை, சங்க நூலாகிய பரிபாடல், முதல் பெருங்காப்பியமாகிய சிலப்பதிகாரம், 4 அடியார்க்கு நல்லர் சிலப்பதிகாரத்துக்கு எழுதுவதற்கு ஆதாரமான இலக்கண நூல்களில் ஒன்றாய் மிகவும் சமீப காலத்தில், அதாவது 1973 அச்சாகி வெளிவந்த பஞ்சமரபு என்ற இசை இலக்கண நூல். 5 யாப்பெருங்கல விருத்தியுரையில் காணப்படும் பெயர். இந்த சங்க நூலாகிய கலித்தொகை, சங்க இலக்கியம் என்ற எல்லாருக்கும் தெரியும். அதுல 8 தொகை என்று வருது. அதாவது 10 பாட்டு 8 தொகை என்ற நூல்ல தான் இந்த இது வருது. இந்த கலித்தொகை. இந்த கலித்தொகையில தான்
எங்களுக்கு இந்த இது வருகுது என்ன 5 இணைகள், அன்பின் 5 இணைகள் என்று படிச்சம். என்ன 5 இணைகள் சொல்லுங்க, தெரிஞ்சவை என்ன? பாலை நெய்தல், நெய்தம், குறிஞ்சி, மருதம், முல்லை, மருதம், பாலை நெய்தல். அந்த நெய்தல். அதில அந்த இந்த கலித்தொகையில தான் அதுகள் எல்லாம் வருகுது. அப்ப அதான் அந்த சங்க நூலாகிய பரிபாடல் ஒன்று இருக்குது. அப்ப இதுகள் அக நூல்கள், அதாவது அக மரபு. நாங்கள் படிக்கிறோம் அகமரபண்டா அது மாதிரி பரிபாடலும் அதுவும் அகப்புற நூல் தான். அதில் அந்த இந்த பரிபாடல்ல தான் எங்களுக்குரிய இந்த வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா ஆகிய 4 பாக்களும் இந்த பரிபாடல்ல தான் வருது. அப்ப இந்த கலித்தொகையும் பரிபாடலும் இந்த எங்கட சங்க இலக்கிய நூல்ல அதுவும் 10 பாட்டு 8 தொகை அந்த அதுல வருது. அப்ப பிற நீர்மை பண்ணின் இலக்கணம் பூச்சீர். இப்ப இதுகள் நான் படிச்சு கொண்டிருக்கிறேன் செல்வநாயகி அம்மாட்ட, இந்த சீர் வகைகள். பூச்சீர் இரண்டோர் புறமாய் நிற்க தொகை ஒரு புறமாய் தோன்றும் பூவொடு சாத்து கோவை கொண்ட தனலாது புற நீர்மை பண்ணென நிகழ்த்த பெற்றது. 2 பூச்சீர்கள் ஒரு பிறப்பில் நிற்க இவை இரண்டையும் தன்னகத்தே கொண்டு தோன்றும் பூச்சீர் ஒன்றினோடு பொருந்தி மாச்சீரினால். மாச்சீர் தேமா, புளிமா, தேமாங்காய், புளிமாங்காய். அது இது நான் தேமாவும் புளிமான் தான் மாச்சீரா வர வேணும். கோவை தேமாங்காய், புளிமாங்காய் காய்ச்சீர். கோவை டீச்சர் இருக்கிறா, விளையா சொல்லக்கூடாது. பொருந்தி மாச்சீரினால் கோவை கொள்ளப்படுதலின் இது புற நீர்மை பண்ணென்றாகுது. பூச்சீர் 3 ஜாலாகிறது. இவற்றை கோவையாக கோக்கும் மாச்சீர் ஜாப்பாகிறது. இதுவே பிற நீர்மை பண்ணின் இலக்கணம் ஆகிறது. மூலாதாரத்தில் தோன்றுகின்ற ஆவலி என்னும் வாசி, அதாவது ஆவலி என்னும் வாசி பிராணவாயு இடகலை பிங்களை என்னும் பெயர் பெற்று உட்புறஞ்செலுத்துதல் வெளியே வருதல் என்ற நிலைகளிலிருந்து சோகத்தால் மேம்பட்டு மூக்கின் மேலிடமாகிய சிரத்துக்கு செல்லும் சுழிமுனை என்னும் நாடியில் ஒன்றி உயர்ந்த தன்மை, அதாவது அமுதமூறுதல் அடைதலால். இதைத்தான் சொல்றது பரியங்க யோகம். அந்த திருமந்திரத்துல பரியங்க யோகம் என்ற ஒரு தனி தலையங்கத்தோட நிறைய பாட்டுகள் வருது. ஆவலி என்னும் பூவின் நிலை முன்னீர்த்தமை ஆகிறது. இங்கனம் உயிரின் புறத்தே தோன்றி நிகழ்தலில் பிறநீர்மை என்றும் பெயர் பெறுகிறது. இத்தகைய தன்மை அடைவை பண்ணில் பாடியுள்ளமையால் இது பிற நீர்மை பண் என்று கொள்ளப்படும். பிற நீர்மை பண்ண எங்களுக்கு நல்ல அழகா எப்படி எங்க எல்லாம் எடுத்து சொல்லணுமோ சொல்லியிருக்கிறேன். சரி, இனித்தான் எங்களுக்கு முதலாவது கருவூர்த்தவருண்ட, அதாவது சிதம் அவர் 10 ஆலயங்களை பற்றி 10 பதிகங்கள்ல 103 பாடல்களால திருவிசைப்பா படிச்சிருக்கிறார். அதுல இப்ப முதலாவது சிதம்பரத்தை பற்றியது முதலாவது பாடல் இப்பதான் தொடங்குது. படியுங்க அனு. திருச்சிற்றம்பலம். கணம் விரிகுடுமிச் செம்மணிக் கவைனாக்கரை அணற்கட்செவி பகுவாய் பணம் விரித்துத்திப் பொறிகொள் வெள்ளேற்று பாம்பணி பரமர்தம் கோயில் மணம் விரிதருதே மாம்பொழில் முழுப்பின் மலைதவள் வளரிளம் கமுகன் திணர் நிறை அரும்பும் பெரும்பெற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. புலிப்புரை. கூட்டமாக விரிந்த தலைகளையும் அத்தலைகளின் கண் சிவந்த ரத்தினங்களையும் பிளவுபட்ட நாக்குகளையும் விடக்கரை பொருந்திய வாயினையும் கண்ணோடு பொருந்தி நிற்கும் காதினையும் பிளந்த வாய்களையும் படத்தின் கண் பொருந்திய புள்ளிகளையும் வெள்ளிய பற்களையும் உடைய பாம்புகளை அணிகலன்களாக அணிந்த மேம்பட்ட சிவபெருமானுடைய கோயில் நறுமணங்கமழும் ஒட்டு மாமரச் சோலைகளையும் தம் உச்சியில் மேகங்கள் தவழுமாறு உயர்ந்த பாக்கு மரங்களின் உச்சியில் வரிசையாக தோன்றும் பூங்கொத்துக்களையும் உடைய பெரும்பெற்ற புலியூர் என்ற திருப்பதிக்கண் அமைந்த திருச்சிற்றம்பலமாகும். குறிப்புரை. கணம் கூட்டம், கூட்டமாக என ஆக்கம் வருவிக்க. குடுமியில் உள்ள செம்மணிகளை உடைய என்க. பல தலைகளை உடைமையை பற்றி. கணம் விரி குடுமி என்றார்.
கவை நா பிளவுபட்ட நாக்கு. கரை நஞ்சு. தாடியை குறிப்பதாகிய அனல் என்பது இங்கு ஆகுபேராய் வாயை குறித்தது. அனல் எனவும் பாடம் ஓதுவர். கண் செவி. கண்ணோடு பொருந்தி நிற்கும் காது பகுவாய். காது பகுவாய் பிளந்தவாய். பணம் விரி துத்திப் பொறி. படத்தின்கண் பரந்த துத்தி என்னும் பெயர் உடைய புள்ளிகள். மொழுப்பு உச்சி. மழை மேகம். துணர் என்பது திணர் எனத் திரிந்து நின்றது. அரும்பு தோன்றுகின்ற. தமிழ் பெரும்பற்ற புலியூர். அரும்பு பெரும்பற்ற புலியூர் என தனித்தனி முடிக்க. புலியூர் திருச்சிற்றம்பலம் என இயையும். திருவளர் அழகு மிகுகின்ற. இரண்டாம் பாட்டு நந்தி சொன்னா. இவ்வரும் பிறவிப் பவ்வ நீர் நீந்தும் ஏழையேற்கென்னுடன் பிறந்த ஐவரும் பகையே யார் துணை என்றால் அஞ்சல் என்றருள் செய்வான் கோயில். கைவரும் பலனம் குலைத்த செஞ்சாலி கடைசியர் களைதரு நீளம் செய்வரம் பரும்பு பெற்ற பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. பொழிப்புரை. இந்த கடத்தற்கு அரிய பிறவியாகிய கடலில் கரை காண்பதற்காக நீந்தும் அடியவனாகிய எனக்கு என்னுடன் தோன்றிய ஐம்பொறிகளும் பகையாக உள்ளன. அந்நிலையில் எனக்கு துணை யாவரென்று வருந்தினால் யானே துணையாவேன். ஆதலின் அஞ்சாதே என்று அருள் செய்கின்ற சிவபெருமானுடைய கோயில் பக்கங்களில் பொருந்தியுள்ள வயல்களில் தளிர்த்த செந்நெற் பயிர்களிடையே களையாக வளர்ந்ததனால் உலத்தியர்கள் களையாக பிடுங்கிய நீலமலர் கொடிகளே வயலின் வரப்புகளில் காணப்படும். பெரும்பற்ற புலியூரில் உள்ள இறைவனுடைய அருட்செல்வம் வளர்கின்ற திருச்சிற்றம்பலமே ஆகும். குறிப்புரை. இப்பவ்வ நீரென இயைத்து நீந்துதற்கரிய பிறவியாகிய கடல் நீரை நீந்துகின்ற ஏழையனுக்கு என உரைக்க. ஐவர் ஐம்பொறிகள் உடன் பிறந்தோர் அனைவருமே பகையாய் விட்டமையின் எனக்கு யார் துணை என்றவாறு. கைவரும் பலனம் பக்கங்களில் பொருந்தியுள்ள வயல்களில் குலைத்த தளிர்த்த செஞ்சாலி செந்நெற்பயிர் நீலப்பூக்களின் கொடிகளே களைகளாய் உள்ளன என்றபடி. செய்வரம்பு அரும்பு வயல்களின் வரப்பு. செய்வரம்பு அரும்பு வயல்களின் வரப்புகளில் காணப்படுகின்ற பவ்வம் கடல். சரி. மூன்றாம் பாட்டு செல்லநாயம்மா. ஆயினேர் இறங்கு தலைவவோ என்றும் தமியனேன் துணைவவோ என்றும் நாயினேன் இருந்து புலம்பினால் இறங்கி நலம்புரி பரமர்தம் கோயில் வாயினேன் நரும்பும் மணிமுருக்கலர வடருளம் சோலை மாந்தளிர் சென் தீயினே அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. தாயை போல உயிர்களிடம் இரக்கம் கொள்ளும் தலைவனே எனவும் தன்னுணர்வு இல்லாத அடியேனுடைய தலைவனே எனவும் நாய் போன்ற இழித்தவனாகிய அடியேன் இருந்து அழைத்து வருந்தினால் இரக்கம் கொண்டு அடியேற்கு நன்மையை செய்யும் சிவபெருமானுடைய கோயில் பெண்களுடைய வாய்க்கு ஒப்பாக செந்நிறத்தோடு அரும்பும் அழகிய முருக்கம் மலர இளமரங்கள் வளர்கின்ற சோலையில் மாந்தளிர்கள் சிவந்த தீயை போல தோன்றுகின்ற பெரும்பற்ற புலியூரில் உள்ள அருட்செல்வம் வளர்கின்ற சிற்றம்பலமே ஆகும். குறிப்பு. தாயின் என்றதில் இன்சாரியை இனி இதனை உருவாக்கி நேர் நின்று இறங்கும் என உரைத்தலும் ஆம். தலைவ துணைவ என்ற விழிகட்கு பின்னர் நின்ற ஓகாரங்கள் முறையீடு குறித்து நின்றன. வாயினேர் அரும்பு மகளிரது வாய் போல எழுச்சி விளங்குகின்ற மணிமுருக்கு அழகிய முருக்கமலர். நேர் தீயின் அரும்பு அதன் எதிராக நெருப்பு போல தோன்றுகின்ற.
4வது பாடல் ஆண்டி படிங்க. துந்துபி குழல் யாழ். துந்துவி குழல் யாழ் முத்தவையான் இயம்ப தொடர்ந்திருடியர் கணம் துதிப்ப நந்தேய் முழவம் முகிலென முழங்க நடம்புரி பரமர்தம் கோயில். கொஞ்சம் பெண்களுடைய கொஞ்சம் பொறுங்க. என்னடி படிங்க. அந்தியின் மறைநான் அந்தியின் மறைநான் காரணம் பொதிந்த அரும்பொருள் மறைபொருள் மறையோர் சிந்தையில் அரும்பும் பெரும்பெற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. கொஞ்சம் பொறுங்க ஆண்டி. பொழிப்புரைஞருக்கு படி. 4வது துந்துவி. துந்துவி வேங்குழல் யாழ்மத்தை என்ற தோற்கருவி வேற்றின் ஒலி வானளவும் சென்று ஒலிக்க முனிவர் குழாம் தொடர்ந்து துதிக்க நந்தி தேவர் தம் கைகளால் முழக்கும் முழவம் மேகத்தை போல முழங்க கூத்து நிகழ்த்தும் சிவபெருமானுடைய கோயில் அந்தி காலத்தில் சொல்லப்படுகின்ற மந்திரங்களை சொல்லப்படுகின்ற அப்படிதான் என்ன சொல்லப்படுகின்ற மந்திரங்களை உடைய 4 வேதங்களிலும் உள்ளமைத்த இரகசிய பொருள்கள் வேதியருடைய உள்ளத்தில் புலனாகின்ற பெரும்பெற்ற புலியூரில் உள்ள திருவளர் திருச்சிற்றம்பலமே ஆகும். இந்த குறிப்பையும் படிங்க. துந்துபி. துந்துபி முதலான வாத்தியங்கள் அவற்றது ஒலியை குறித்தன. வாணியம்ப வானளவும் சென்று ஒலிக்க முழுவதும் முழவம் என்ற மத்தளம் அந்தியின் மறை அந்தி காலத்தில் சொல்லப்படுகின்ற மந்திரங்களை உடைய 4 வேதங்கள் இந்த மறைப்பொருள் இரகசிய பொருள்கள் மறைப்பொருள் அரும்புவன. அந்தி காலம் என்ற இறக்கிற நேரத்திலே இல்லாடி மாலை நேரத்தில் மாலை நேரம் அந்தியின் மறை. தனா 5வது பாட்டு. கண்பனியரும்ப கைகள் மொட்டித்தென் கலைகனே ஓலமன்றொலிப்ப ஓலிட்டு என்பெலாம் கண்பனியலம்ப கைகள் மொட்டித்து என் கண்களே ஓலமன்று ஓலிட்டு என்பெலாம் முருகும் அன்பதம் கூட்டத்து என்னையும் புணர்ப்பவன் கோயில் பண்பல தெளிதேன் பாடி நன்றாட பனிமலர்ச்சோலை சூழ் முழுப்பில் செண்பகம் அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. பொழிப்புரை. கண்கள் நீர் சொலிக்க கைகள் குவித்து எனக்கு பற்றுக்கோடு ஆனவனே ஓலமன்று கதறி எலும்புகளெல்லாம் அன்பினால் உருகும் அடியார்களுடைய கூட்டத்தில் அடியேனையும் இணைத்துக் கொள்ளும் சிவபெருமானுடைய கோயில் தேன் உண்டு என்பதை தெளிந்த வண்டுகள் பல பல பண்களை பாடிக்கொண்டு ஆட குளிர்ந்த மலர்களை பரப்பிய மேலிடத்தில் அரும்பும் சண்பகம் நிறைந்த சோலைகளை உடைய பெரும்பற்ற புலியூரில் உள்ள திருவளர் சிற்றம்பலமே ஆகும். இந்த செண்பக பூவில ஒரு விசேஷம் இருக்கு. யாருக்கு தெரியும்? இன்னத்தின மணத்தாலும் அந்த வனம் வரும். அது வேற செண்பக பூவில போய் வண்டுகள் இருக்காதா? தேன் வண்டுகள் போய் தேனீக்கள் அதுல தேன் எடுக்காதா? அதுல தேன் இருந்தா தான் எடுக்கிறதுக்கு தடல் மாதிரி கிடக்குது. அதுல தேன் அப்ப அந்த வண்டுகள் மொய்க்காத பூவாம். அதான் அந்த இறைவனுக்கு விருப்பம். செண்பக காய கையில வச்சோண்டு என்ன தெரிஞ்சுக்கொண்டு மணக்கிறோமோ அந்த மனம் வரும். காய் கண்ட நீங்களே மஞ்சு மாஞ்சிட்டேன்ன்றது காய கண்டிருக்கிறோம். அப்படி ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கும் ஒரு காய். நான் பூவை கண்டிருக்கிறேன். தடல் மாதிரி பூ. அது பூவா இல்ல, ஒரு தடல் மாதிரி தானே. 5-6 இதழ் இருக்கும். தடல் மாதிரி. தடல் அது கொஞ்சம் திக்கா இருக்கு. அது நீங்க நாகலிங்க பூவை சொல்றீங்களோ? இல்ல அது நாகலிங்க பூ இப்படி மேல நாகலிங்கம் கீழே இருக்க இப்படி வளைஞ்சல இருக்கும். அது சிவலிங்க இப்படி 5 இல்லாட்டி 7 தடிப்பு.
செண்பகப்பூ பூசைக்கு எடுக்கிற பூ தானே. ஓ ஓ ஆனா அதானாம் திறம், அதானாம் செண்பகப்பூ திறம். அதுல ஏனெண்டா அ- தேன் சிவபெருமானுக்கு தேன் வந்து விருப்பவான். மொய்க்காது. அதுல தேன் வர்றது சான்ஸ் இல்ல பிள்ளை. நான் பார்த்திருக்கிற படிவா அதுல தேன் ம். வராது. அதுல தேன் அதான் இல்லை. வண்டுகள் மொய்க்காத பூவண்டா செண்பகப்பூ தானாம். ஆ. குறிப்புரை மொட்டித்து குவித்து களைகளை பற்று தெளிதேன் தேன் உண்மனை தெளிந்த வண்டுகள். உண்மையை தேன் உண்மையை தெளிந்த வண்டுகள். தேன் உண்மையை தெளிந்த வண்டுகள் ஆட பறந்து திரிய சோலையது சூழ் மொழுப்பில் என்க சூழ் மொழுப்பு பரவிய மேலிடம் மேலிடம் நெஞ்சிடர் அகல அகம் புகுந்தொடுங்கு நிலைமையோடு இருள் கிழித்து எழுந்த வெஞ்சுடர் சுடர்வ போன்று ஒளி துளும்பும் பிரிசடை அடிகள் தங்கோயில் அஞ்சுடர் புரிசை ஆலிசூழ் வட்டத்து அகம்படி மணி நிறை பெறந்த செஞ்சுடர் அரும்பும் பெரும்பெற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. பொழிப்புரை. அடியேங்களுடைய உள்ளங்களில் உள்ள துயரங்கள் தீர எங்கள் உள்ளங்களில் புகுந்து தங்கியிருக்கும் நிலையோடு இருளை கிழித்து கொண்டு வெளிப்பட்ட சூரியன் ஒளி வீசுவது போன்று ஒளியை வெளிப்படுத்தும் விரிந்த சடையுடைய சிவபெருமானுடைய கோயில் அழகிய ஒளியுடைய மதிலும் மகளியும் சூழ்ந்த உள்ளிடத்தில் மணிகளின் வரிசையிலிருந்து பரவிய சிவந்த ஒளி விரியும் பெரும்பெற்ற புலியூருள்ள திருவளர் திருச்சிற்றம்பலமே ஆகும். அகம் அந்நெஞ்சின் அகம் நிலைமையோடு கூடி என ஒரு சொல் வருவிக்க முதற்றொட்டு எழுந்த 80 காரம் உள்ளவை வெஞ்சுடருக்கு அடையாய் இல்பொருள் உவமை ஆக்கின. வெஞ்சுடர் பகவலவனது வெப்பமான கதிர்கள் சுடர்வ போன்று வீசுவன போன்று துளும்பும் விரிகின்ற புரிசை மதில் புரிசையும் அகலியும் சூழ்ந்த வண்டத்து அகம்படி என்க. அகம்படி உள்ளிடத்தில் மணி நிறை படர்ந்த செஞ்சுடர் மாணிக்கங்கள் பரந்து கிடத்தலால் உண்டாகிற செம்மையான ஒளி அரும்பும் தோன்றுகின்ற. ஏழாவது பாடல். இந்த 5வது பாடல ஒரு கதையம். அந்த வண்டுகள் எல்லாம் ஒவ்வொரு வண்டும் ஒவ்வொரு விதமா பாடிக்கொண்டு போகுதுன்றது அந்த அடியார்களை சித்தரிக்கிற மாதிரி இருக்கலாம். ஒவ்வொரு பூவை பெட்டினா ஒவ்வொரு பூவும் வருதா இல்லாட்டி ஒரே பூ? அதுல வண்டுகள் எல்லாம் விதம் விதமா பாடிக்கொண்டு அங்க இருக்கு. நீங்க சொல்ற சரியா இருக்கு. அடியார்களை குறிக்கிற வித்தியாசமான பாட்டா இருக்கு. அந்த நல்லா இருந்தது பாடல். நான் அந்த பாட்டிலேயே நின்றுட்டேன். 7வது பாட்டை விட்டுட்டேன். 5வது கண்பனியரும்ப கைகள் முட்டித்து என் களையணே ஓலமென்றோலிட்டு உருகும் என்பர் சங்கூட்டத்து என்னையும் உணர்ப்பவன் கோயில் பண்பல தெளிதேன் பாடி நின்றாட பனிமலர் சோலை சூழ் முழுப்பிற் செண்பகம் மரும்பும். எங்க வருது இதுல இருக்காங்களே சொல்லுங்க. எங்க அடியார்களை தெளிதேன் பாடி நின்றாட. அந்த இவர் தான் கண் பனிச்சு கைகள் மொட்டித்து கண்களை ஓலமிட்டு அழுது போறார். அதே நேரத்திலே அந்த வண்டுகள் அப்படி போறதுன்றது அந்த ஏனைய அடியார்களை சித்தரிக்கலாம் தானே ஒரு மறைமுகமா சொல்றாரு. அந்த பொருளிலே அப்படி வந்தது இல்ல. பண்பல தெளி தேன் பாடி நின்றாட. என்னண்டு இருக்கம்மா? பண்பல தெளி தேன், அதான் பண்பல தெளி அவை தேன் பாடி நின்றாட. அந்த பண்கள்ன்றது அந்த ஒவ்வொரு தரம் பாடுற ராகங்கள் தானே பண். ஓ அது வண்டுத்தான் சொல்லிக்கிறமா இல்லாட்டி? வண்டுதான். சொல்லப்படுது.
அதான் அவ சொல்றா வண்டுகள் பாடுறத இந்த அடியார்களா அவ சொல்றா. அந்த ஒவ்வொரு விதமான அதான் வண்டுகள் நான் எனக்கு கேள்வி இதுக்குள்ள எங்க அடியார்கள் என்று சொல்றதை எனக்கு சொல்லுங்கொண்டு கேக்குறேன். அதான் அடியார்கள் அடியார்கள் என்று சொல்றேன். நேரடியா அதான் அடியார்கள் எங்கன்றதை எனக்கு சொல்லுங்க செல்லம்மா அம்மா. இல்ல அடியார்கள் நேரடியான சொல்லி இல்லையம்மா. ஓ அந்த அதைத்தான் மறைமுகமா தான் எல்லாம் காட்டுறேன். மறைமுகமா அடியார்கள் வெறும் பாடுறார், இவரும் ஓலம் இருக்கிறார். இனி அடியார்களும் இப்படி பண்ணுகள் எல்லாம் பாடிக்கொண்டு அந்த சிற்றம்பலத்துக்குள்ள போயினம் புலியூருக்குள்ள என்று எடுக்கலாம். ஏனண்டா அந்த உண்மையிலேயே பூவிலே அங்க தேன் இல்லையென்று சொல்லிட்டாவ. அப்ப அங்க அந்த வண்டை சொல்லாம சில வேளை அடியார்களாகிய வண்டுகளை கொண்ட நான் எனக்குள்ள நினைச்சிட்டேன் அந்த கதைகளை எல்லாம் கேட்டுட்டு. உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அது நல்லது நல்லது. ஏனண்டா அவ நல்லா கவிதை எழுதுவா செல்லம்மா. நல்ல கற்பனை அம்மா, நல்ல கற்பனை, நல்ல கவிதைகள் எழுதுவா. இந்த வண்டுகள் பாடிக்கொண்டு போறது ஒவ்வொரு அடியார்கள் நாங்களே பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தான் பாடுறோம். என்ன இதெல்லாம் புறநீர்மை பண்றா எங்கள்தான் அந்த புறநீர்மை பண்ண பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனா ஒவ்வொருத்தர் பாடைக்கே நல்லா இருக்கு, இனிமையா இருக்கு கேட்க. எல்லாரும் அந்த இறைவனை நோக்கி பாடுற விஷயம் தானே எங்க கூடி இருக்கிறோம். அப்படி நினைச்சுட்டேன் பாட்டை விட்டுட்டேன். அனுவா படிச்ச நீங்க? இல்ல நீங்க படித்தான் படிக்க போறேன். நான் இனித்தான் படிக்க போறேன். 7வது பூத்திரல் உருவம் படிங்க. 7 என்ன? பூத்திரள் உருவம் செங்கதிர் விரியா புந்தியில் வந்த மால் விடையோன் தூத்திரட் பளிங்கித் தோன்றிய தோற்றம் தோன்ற நின்றவன் வளர் கோயில் நாத்திரள் மறையோன் தோம குண்டத்து நறுநெய்யால் மறையவர் வளர்த்த தீத்திரள் அரும்பு பெரும் பெற்ற புலியூர் திருவளர் சிற்றம்பலமே. 7 பொழிப்புரை. செம்பு குவியல்களின் உருவம் போல சிவந்த ஒளியை வெளிப்படுத்திக் கொண்டு அடியேனுடைய மனதில் வந்து எழுந்தருளிய திருமாலாகிய காளையை உடையவனாய் தூய பளிங்கின் குவியல் நின்றும் தோன்றிய காட்சி காணப்படுமாறு போல வெண்ணீற்றொளியோடு நிலை பெற்றிருப்பவன் கோயில். நாவினால் கூட்டமாக ஓதப்படுகின்ற வேத மந்திரங்களை உணர்ந்து ஓம குண்டங்களிலே நிறைய நெய்யை ஆகுதியாக அளித்து வேதியர்கள் வளர்த்த தீயின் குவியல் ஒளி வீசுகின்ற பெரும்பெற்ற புலியூரில் உள்ள திருவளர் சிற்றம்பலமே ஆகும். தீத்திரளின் உருவம் போல என உவம உருவு விரிக்க புந்தியில் எனது மனத்தில் மால் விடையோன் என்றது ஒரு பெயராய் வந்த என்றதற்கு முடிவாயிற்று. தூத்திரட் பளிங்கில் தோன்றிய தோற்றம் தூய பளிங்கின் திரளினின்று தோன்றிய காட்சி தோன்ற காணப்படுமாறு நாவினால் ஸ்வரமானது திருமேனி பளிங்கு போல்வது திருநீற்றினால் என்பது முன்னும் கூறப்பட்டது. நா ஓர்ந்தது என ஓர்தல் இங்கு ஓதி என்னும் பொருட்டாய் நின்றது. 8ஆம் பாட்டு. நந்தீசம்மா. தீர்த்தத்தின் புவனம் முழுவதும் மேனை திசைகளோடண்டங்கள் அனைத்தும் போர்த்த தம் பெருமை சிறுமை புக்கொடுங்கும் புணர்ப்புடை அடிகள் தங்கோயில் ஆர்த்து வந்தமரித்தமரரும் பிறரும் அலைகடல் இடுதிரை புனித தீர்த்த நீரரும்பும் பெரும்பெற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. பொழிப்புரை. சிறப்பு பெற்ற வலிய நில உலகம் முழுவதும் ஏனைய திசைகளும் மற்ற அண்டங்கள் அனைத்தும் பெற்றுள்ள அவற்றின் பெருமைகள் யாவும் தனது ஆற்றலுள்ளே மிகச் சிறியனவாய் ஒடுங்கத்தக்க ஆற்றலுடைய சிவபெருமானுடைய கோயில் இறைவன் பெருமைகளை ஒலித்து கொண்டே ஒருவருக்கு முன் ஒருவராய் முற்பட்டு வந்து தேவர்களும் மற்றவர்களும் நீர் அலைகின்ற கடலை போல அலை வீசுகின்ற அபிடேகம் செய்யும் தூய்மையான நீர் நிறைந்து காணப்படும் பெரும்பெற்ற புலியூரில் உள்ள திருவளர் திருச்சிற்றம்பலமே ஆகும். குறிப்புரை. சீர்த்த சிறப்பு பெற்ற திண்புவனம் மண்ணுலகம் திசை என்றது. பூமியை சூழ்ந்து நிற்கின்ற இந்திரன் முதலியோரது உலகங்களை போர்த்த பெற்றுள்ள
தம் பெருமை அவற்றது பெருமைகளை பலவும் சிறுமையாப்புக்கு ஒடுங்கும் உணர்ப்பு என்றது. ஆற்றலை எல்லா உலகங்களின் பெருமைகளும் தனது ஆற்றலுள்ளே மிகச் சிறியனவாய் ஒடுங்கத்தக்க பெரியோன் என்றவாறு அமரித்து போரிட்டு நான் முன்னே என்று ஒருவருக்கு முன்னே ஒருவராய் முற்பட்டு வந்து என்பதாம். கடல் போல் இடுகின்ற தீர்த்த நீர் என்க திரை அலை வீசுகின்ற அமரரும் பிறரும் தூய நீரால் திருச்சிற்றம்பலத்தில் இறைவனை வழிபடுகின்றனர் என்றபடி பிறர் என்றதும் வானுலகத்தவரை. செல்லநாயம்மா பின்னெஞ்சன் பின்னு செஞ்சடையும் பிறைதவள் முழுப்பும் பெரியதங் கருணையும் காட்டி அன்னை தேன் கலந்தின் அமுதம் அமுதகம் அமுது பந்தளித்தாங்கருள் புரி பரமர்தங்கோயில் பொன்னை தேன் சொரியும் பொழிலகம் குடைந்து பொறிவரி வண்டினம் பாடும் தென்னதேன் நரம்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. நீங்க சொன்ன பிறகு வண்டினம் தான் பாடுது, அடியார்கள் தான் பாடின. பாப்போம் பொருளை பார்க்க. ஒன்றோடொன்று கூடிய சிவந்த சடையும் பிறை சந்திரன் தவழ்கின்ற முடியும் பெரிய தம்முடைய கருணையும் ஆகிய இவற்றை காட்டி தாய் தன் குழந்தைக்கு தேனை கலந்து இனிய உணவை விரும்பி அளித்தாற்போல அருள் புரியும் சிவபெருமானுடைய கோயில். புன்னை மலர்கள் தேனை சொரிகின்ற சோலையினுள்ளே பூக்களை கிளறி புள்ளிகளையும் கோடுகளையும் உடைய வண்டுகளின் கூட்டங்கள் பாடும் தின்ன என்ற இசையாகிய தேன் பரவிய பெரும்பற்ற பொலியூரில் உள்ள திருவளர் சிற்றம்பலமே திருச்சிற்றம்பலமாகும். கீழே வருது குறிப்புரை. முழுப்பு முடி அன்னை அழித்தாங்கு என இயையும் பொழில் அகம் குடைந்து சோலைகளின் உள்ளே மலர்களின் மகரந்தத்தை கிண்டி தென்னதேன் தென்ன என்கின்ற இசையாகிய தேன் தென்ன புலியூர் என்று இயைத்து அழகினையுடைய புலியூர் என்றும் உரைப்ப. 10வது உம்பர் நாடு இம்பர் விளங்கி ஆங்கெங்கும் ஒளிவளர் திருமணிச்சுடர்கான் எம்பிரான் நடனஞ்செய் சூழலங்கெல்லாம் இருட்பிளம்பர ஏறி கோயில் வம்புலங்கோயில் கோபுரம் கூடம் வளர்நிலை மாட மாளிகைகள் செம்பொனால் அரும்பும் பெரும்புற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. குறிப்புரை. திருமாளிகை தேவரும் ஒரு பாட்டு படிச்சவரலே இருட்பிளம்பர எறிந்த என்ற பாட்டு வருது. என்ன இடர்கெடுத்து என்னை ஆண்டு கொண்டு விளம்பர எறிந்த தேவருலகமே உலகில் காணப்பட்டமை போன்று ஒளியை வெளிப்படுத்துகையினாலே எம்பெருமான் திருக்கூத்து நிகழ்த்தும் இடங்களில் எல்லாம் இருட்டின் வடிவன் நீங்குமாறு அதனை விரட்டும் கோயில். புதுமை வாய்ந்த தலைமை பொருந்திய இல்லங்கள், கோபுரங்கள், கூடங்கள், உயர்ந்த பல நிலைகளை உடைய மாட மாளிகைகள் யாவும் சிறந்த பொன்னால் என்று தோன்றுகின்ற பெரும்பற்ற புலியூரில் உள்ள திருவளர் சிற்றம்பலமே ஆகும். குறிப்புரை. உம்பர் நாடு தேவருலகம் இம்பர் விளங்கியங்காங்கு உலகத்தில் வந்து விளங்கினாற் போல எங்கும் ஒளிவளர் எவ்விடத்திலும் ஒளிர் பரதற்கு ஏதுவான திருமணிச்சுடர் அழகிய இரத்தினங்களின் ஒளி கான்று உமிழ்ந்து சூழல் இடம் சூழல் எறி என இயையும் குழலாய் என ஆக்கம் வருவிக்க குழலாய்
அங்கெல்லாம் தன்னிடமெல்லாம் வம்பு உவரம் கோயில் புதுமை விருந்திய தலைமை வாய்ந்த இல்லங்களும் உயர்ந்த பல நிலைகளையும் செம்பொன்னால் கொஞ்சம் எடுங்கோ மேல செம்பொன்னால் தன்னிடமெல்லாம் வம்புலாம் கோயில்கள் புதுமை பொருந்திய தலைமை வாய்ந்த இல்லங்களும் வளர்நிலை உயர்ந்த பல நிலைகளையும் செம்பொன்னால் அரும்பு சிவந்த பொன்னால் என்று தோன்றுகின்ற சரி ஆண்டி. சரி, அது முடிஞ்சு. இனி 11 பாட்டு. இருந்திரைத்தரள பறவை சூழகலத்து கண்ணி புன்மாக்கள் திருந்துயற்பருவந்து அறிவுரு கருவூர் துறை வளர் தீத்தமிழ் மாலை பொருந்தரும் கருணை பரமர்தம் கோயில் பொழிலகம் குடைந்து வண்டுறங்க செருந்தி நின்றரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. திருச்சிற்றம்பலம். பொழிப்புரை. பெரிய அலைகளால் மோதப்படும் முத்துக்களையுடைய கடல் சூழ்ந்த அகன்ற பூமியில் உள்ள எண்ணற்ற அழகிய கண்ணாகிய அறிவில்லாத இழிநிலையில் உள்ள மக்கள் திருந்துகின்ற எங்களைத்தான் சொல்லினோம், திருந்துகின்ற உயிரின் பரிபாக நிலையில் ஞானம் பெறுவதற்கு ஏதுவான கருவூர் தேவருடைய புறப்பொருள் துறையாகிய கடவுள் வாழ்த்தாகிய இனிய தமிழ் மாலை உளங்கொண்டு ஏற்றருளு மேம்பட்ட கருணையுடைய சிவபெருமானுடைய கோவில். சோலையிலே மலர்களை குடைந்து வண்டுகள் உறங்கவும் செருந்தி நிலையாக அரும்புகளை தோற்றுவிக்கின்ற பெரும்பற்ற புலியூர். இந்த செருந்தி என்றது ஒரு மரமா? அதான் செருந்தி நிலையாக அரும்புகளை தோற்றுவிக்கிற. நாங்கள் புது சங்களுக்கு இந்த செருந்தி என்ற ஒரு மரம் இருக்குங்களுக்கு தெரியாது. அரும்புகளை தோற்றுவிக்கின்ற பெரும்பற்ற புலியூர் என்ற தலத்தில் உள்ள திருவளர் சிற்றம்பலமே ஆகும். குறிப்பு. பறவை சூழ் அகல் கடல் சூழ்ந்த அகன்ற பூமி. அங்கண் அழகிய கண் எனப்படும் அறிவு. எண்ணில் புன்மாக்கள் எனவும் புன்மாக்கள் அறிவுறு தமிழ் மாலை எனவும் இயக்க. திருந்து உயிர் பருவத்து அறிவுறு திருந்துகின்ற உயிரின் பரிபாக நிலையில் ஞானம் பெறுவதற்கு ஏதுவான தமிழ் மாலை என்க. கருவூர் தேவரை கருவூர் என்றது உபசாரம். துறை புறப்பொருள் துறை. கடவுள் வாட்டு பகுதி. தமிழ் மாலை பொருந்துகின்ற அரிய கருணையுடைய பரமர் என்க. பொருந்துதல் என்ற உளங்கொண்டு ஏற்ற. செருந்தி என்ற ஒரு வகை மரம் போட்டிருக்கு. செருந்தி என்ற ஒரு மரம். நான் ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஈஸியா சொல்லுவீங்க, பதட்டப்படாமல் யோசிச்சு சொன்னீங்களா சொல்லுவீங்க. நான் கன இடத்துல கன பேர்கிட்ட கேட்டு எனக்கு விட கிடைக்கல. எனக்கு நேற்று கிடைச்சது அது. நான் உன்னை பார்த்து கொண்டு போயக்குள்ள அது வந்தது. சிவபெருமான் ஏன் மான கையில வச்சிருக்கிறார்? என்ன ஒருத்தருக்கும் தெரியாது. சும்மா ரெண்டு கதை இருக்கு. ரெண்டு கதை கேள்விப்பட்டேன் நான். ஒன்று இந்த மனத்தை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான். மான் இந்த ஓடி கொண்டிருக்கும். அதை ஓடி கொண்டிருக்கும். அதால மனத்தை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் அவர் அந்த மான கையில வச்சுக்கிறார். எங்கள் ஆன்மாக்களை தூக்கி வச்சிருக்கிற மாதிரி தூக்கி வச்சிருக்கிற மாதிரி வந்து மான பாத்தீங்களா எந்த நேரமும் இப்படி சும்மா நிக்காது. மிரண்டு இப்படித்தான். அது மாதிரித்தானா நாங்கள் ஆன்மாக்களாகிய மனம், அதுவும் மானின்ற கண்ணையும் மானின்ற மருச்சியையும் பெண்களுக்கு உவமையா சொல்றதா. ஏனெண்டா இந்த பெண்கள் இந்த மான் போலண்டு. ஆனா பெண்கள்
சொல்லுறது இந்த ஆன்மாக்களைத்தான். ஆன்மாக்களைத்தான் ஆன்மாக்கள் தான். பெண்கள் என்று சொல். அப்ப இந்த பெண்களும் என்ன செய்யறதா, அந்த ஆன்மாக்கள் என்ன செய்யறதாம், எந்த நேரம் அதை பார்த்து இதை பார்த்து எல்லாத்துக்கும் அங்கலாச்சு கொண்டு அந்தரப்பட்டு கொண்டு நிற்கிறதாம். எங்கட இந்த இந்த பௌதிக உலகில் ஆன்மாக்கள் தவிச்சு கொண்டு இருக்கணும் எல்லாத்துக்கும். என்ன உண்டியத்தான் பார்க்கணுமே, இறைவனைத்தான் பார்க்க வேணுமாம் ஆன்மாக்கள். அப்ப இறைவனை பார்க்காமல் மரிச்சி அடைஞ்சொண்டு இப்படி அதுலையும் இதுலையும் பறந்து கொண்டு இருக்கிறதால ஆன்மாக்களுக்கு இந்த இறை வழிபாடோ இல்லாட்டி முத்தி போறோ அதுகள் கிடைக்க. அவர் இந்த மரிச்சி அடைஞ்ச மானை கையில வச்சுக்கிறாரு. அந்த மான் பார்த்தீங்களா அது இறைவனையே தானே பார்த்து கொண்டு இருக்கும். அதைத்தானே அவர் உணர்த்துறார். நீங்கள் ஆன்மாக்களாகிய நீங்கள் என்ன மட்டும் நோக்கி கொண்டிருந்தால் உங்களுக்கு சகல இதுகளும் இல்ல பௌதிக சூழல்ல இருந்து நாங்கள் அந்த சிக்கல்ல இருந்தும் விடுபடுவோம். அதே நேரம் இந்த முத்திப்பு இருக்கு. நன்றியா அனு. எனக்கு வெள்ளாளுக்கு தெரியாது. நான் இது எத்தனையோ பேர்கிட்ட கேட்டேன். நான் பெரிய பெரிய ஆக்கள்கிட்ட எல்லாம் கேட்டேன்னா எல்லாரும் அதை தட்டி விட்டுட்டினாம். என்னண்டா தேடி சொல்றோம்னு தான் சொன்னவன். எனக்கு நேற்று நான் ஒரு வீடியோ போடுறேன், இது வேற எனக்கு பெரிய சந்தோஷம். இன்னும் ஒரு ஆள் சொன்னது அது அதுவும் கிட்டத்தட்ட சரிதான் சொன்னா, அந்த மான் எல்லா உயிரினத்திலும் பார்க்க மான் இனந்தான அந்த சிற்றின்பத்தை கூட நேரம் இதுன்றதா. அப்ப அதுலயே அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ற மாதிரியும் அதை ரெண்டும் சொல்லினோம். ஆனா எனக்கு அந்த முதலாவதான் பிடிச்ச மாதிரி இருந்தது. எனக்கு அது மழு வச்சிருக்கிறார், தீ வச்சிருக்கிறார், எல்லாம் தெரிஞ்சது. இந்த ஏன் மானை வச்சுக்கிறார், ஏன் மானை வச்சுக்கிறார், எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. சரியல்ல. இப்ப மிரண்டு திரிகிறது உண்டு, அதே நேரம் அது சிற்றின்பத்திலும் கூடுதலா மூழ்கி இருக்குது. அதுதானே காரணம் ஒன்று வருகிறது. சொன்னவேல் எல்லாம் பொருந்தி இருக்கு. அதுதான எல்லா உயிரினும் பார்க்க கூட நேரம் சிற்றின்பத்தை நுகர்றது. மனசரம் அப்படித்தானேம்மா, கட்டுப்பாடு இல்ல. அதுக்காகத்தான் அந்த உதாரணத்துக்கு எங்களுக்கு அதை கடவுள் காட்டி வச்சு கொண்டிருக்கிறேன். அதே நேரம் இந்த நீங்கள் அவற்றை படங்கள்ல பார்த்தா தெரியுமா, மான் அப்படியே நீ பயப்படாத வாழ்க்கை இப்படி பயந்து மிரண்டு குழம்பிக் கொண்டு திரியாத என்ன பேரன்னு மான் அவரை பார்த்தபடிதானே கையில வச்சுக்கிறாரு. பார்க்க வச்சிருக்கிறாரு. எங்களையும் அப்படி பிடிச்சி பார்க்க விட்டாருண்டா பாப்பம் தானே. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.